வழக்கமா இப்ப திமுக தரப்புலன்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்னா, அதிமுக, பாஜக கூட்டணி தான் விஜய் போறாரு, அவர்களை நோக்கி இழுக்கப்படுகிறார் அப்படிங்கிற அந்த தகவல்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்படி ஒரு புது விஷயத்த தாவேகாவோட கோர்க்க போகிறது. அதனுடைய முன்னோட்டமா தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே திரு உதயநிதி ஸ்டாலின் கை நம்மை விட்டு போகாது அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்த நிகழ்வுகள் வந்து ராகுல் காந்தி விஜய் அவர்களிடம் ஃபோன்ல பேசியிருக்கார் அப்படின்னு போல பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அனுமானிக்கிறீர்கள்? இல்ல, கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையில் எல்லோருமே வருத்தப்பட்ட, வேதனைப்பட்ட ஒரு சம்பவம். அது யாருக்குமே அது சந்தோஷம் அளிக்கிற செய்தியெல்லாம் அல்ல. எந்த சூழலில் யார் இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். அதனால எல்லோருக்கும் அதுல மிகப்பெரிய வருத்தம் உண்டு. ஆனால் இதை வைத்துக் கொண்டு தேர்தல் கூட்டணி அமைக்கிறார்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லி கொச்சைப்படுத்துவது சரியல்ல. ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைப்பாங்க. அரசியல் கட்சி நடத்த எல்லோருக்கும் அந்த மனப்பான்மை தான் இருக்கு. அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ கடந்த காலத்துல 2016 நினைக்கிறேன், நம்முடைய நண்பர் சாதி கோவிச்சுவார். அதுக்காக நான் சொல்றேன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட்டணி அமைக்கிற போது திரு விஜயகாந்த் அவர்களை அழைத்தார். அது என்ன சொன்னார், அது உச்சகட்டமா பழம் நல்வி பாலில் விழும்னே சொன்னார். அப்படின்னு சொன்னா அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு கூட்டணி கணக்குங்கிறது நிச்சயமா இயல்பா இருக்குங்க. அதற்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஒன்றே ஒன்று, திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதிமுக நிலைப்பாடு. இப்ப நீங்க பாஜகவோடு கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி முடிச்சது அதிமுக. அதுக்கு பிறகு 2026 கூட்டணி ஏன் வச்சதுங்க? திமுக எதிர்த்தார். திமுக எதிர்ப்பாக்கள் பிரிந்துவிடக் கூடாது என்கிற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இருக்கிறது. இதுல நீங்க வேறு எந்த மாதிரியான எண்ணோட்டத்தோடு சிந்தித்தாலும் கூட இப்போது அதிமுக கவலை இல்லை. திமுகவை 2026 வீழ்த்துவோம் என்பதுதான் ஒற்றை நிலக்கு நோக்கம். அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இதில் என்னென்ன, திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசியதையோ திரு செல்வப்பிரந்தை அவர்கள் பேசியதையோ குறிப்பிட்டு அல்லது அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இல்லையா? இதற்கு முன்னதாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறபோது நம்மை விட்டு கை போகாது, கை நம்மை விட்டு போகாது அப்படிலாம் அவர் பேசியிருக்கிறதையும் ஒரு இணைப்பாக சேர்த்து கொண்டு பேச வேண்டிய சூழல் இருக்குதா? அப்படி பார்க்க வேண்டியிருக்கு, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? நீங்க அதிமுக குறித்து இப்படி மாண்புமிகு முதலமைச்சர் சரசல் பேசினார். ஆனா என்ன உண்மைனா, திரு விஜய் அவர்களோடு இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும்ங்கிற ஆர்வம் காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. தமிழ்நாடு தொடர்ந்து ஏதோ ஒரு கட்சியோடு குதிரை ஏறி அதன் மூலமாக சில தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்று சிலர் மட்டுமே சட்டசபைக்கு என்று இதே வாடிக்கையா இருக்கு. எனவே இந்த நிலை மாற வேண்டும், காங்கிரஸ் கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற நிலைப்பாடு காங்கிரஸ் உண்டு. அந்த அடிப்படையில ராகுல் காந்தியும் திரு விஜய் பேசிட்டு இருக்காங்கிறதுமே ஒரு உண்மையான செய்திதான். அப்போ அதனால்தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கை நம்ம விட்டு போகிறார். ஆனால் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் திருச்சி வேலுசாமி அவர்கள் வேறு கிண்டலடிச்சு பேசுறதெல்லாம் பார்த்திருப்போம். பொதுவா காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லோருக்குமே, திரு செல்வப்பிரந்தியை தவிர எல்லோருக்குமே திமுகவோடு தொடர்ந்து கூட்டணி இருப்பதில்லை, யாருக்கு விருப்பமில்லை உண்மை. அதன் அடிப்படையில் காங்கிரஸுக்குள் மிகப்பெரிய ஒரு பூசல் உண்டு. நிச்சயமாக 26 பார்க்கத்தான் போறோங்க. திமுக வீழ்ச்சியடைப்ப உறுதி. என்றைக்கும் அண்ணா காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் திமுக என்று பெயராக அழைக்கப்படுகிற அந்த கட்சி தனித்து நின்று வென்றதாக சரித்திரமே இல்லை. கூட்டணி என்கிற ஒன்றை தாண்டி அவர்களால் தமிழ்நாட்டில் கோலேச்ச முடியாது. அப்போ இன்னைக்கு எல்லாத்துக்குமான சூழல் அப்படித்தானே இருக்கு திருமணிகண்டன், எல்லாருக்குமான சூழல் அப்படித்தானே இருக்கு. அதை நோக்கி தானே திரு எடப்பாடி பழனிசாமி நகர்கிறார். அப்படித்தானே இருக்குங்கிறத இல்ல. கடந்த கால அதிமுக அணியே எல்லாம் வெற்றி பெற்ற நல்லா உண்டுங்க. திமுக இன்றைய சூழல் தான் தேவைதான். இன்றைய சூழல் 14 கட்சிகள் ஒன்றாக இணைந்து திமுக இருக்கிறது. குறிப்பா திரு கமலஹாசன் டிவி போட்டு உடைச்சாரு. அதே மாதிரி பல விமர்சனங்களை கடுமையா வச்சாரு. பிஜேபியுடைய பி டீம் கமலஹாசன் என்று திமுகவில் வர்ணிக்கப்பட்டார். ஆனா இன்றைக்கு அதே திமுகவோடு இணைந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி அதுதான் இப்படிதான். எல்லோருக்குமே ஒரு நோக்கம் உண்டுங்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள ஒவ்வொருவரும் விரும்புவாங்க. யாரும் விதிவிலக்கல்ல என்பதுதான் அரசியல் யதார்த்தமான உண்மை. இப்ப சமீபத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கின்ற போது விரைவில் புதிய அடிமைகள் ஒன்றிய பாஜக அரசிடம் மாட்டுவார்கள். ஏற்கனவே 2 அடிமைகள் அங்கு இருக்கிறாங்க. அடிமைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை புதிய அடிமைகள் மாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருந்தார். இது நம்ம நல்ல திட்டங்கள் செய்கிறதுனால அவங்களுக்குலாம் வயிற்றுச்சலாக இருக்குது. நமக்கு தொடர்ந்து அதனால தான் மக்கள் வெற்றி மேலே வெற்றியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி தடங்கள் கொடுத்தாலும் தடங்கள் கொடுத்தாலும் அந்த முயற்சி பலன் இருக்காது. ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு மாநிலத்தின் உரிமைகள்லாம் அடகு வைத்தவர்கள் தான் இந்த அடிமை கூட்டம் அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சு பேசியிருக்கிறாரு. அந்த கூட்டணி கணக்குக்குள்ள புதுசாக இன்னொருத்தர் வருவார்னு சொல்றது விஜய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் துவங்கிய
திராவிட முன்னேற்ற கழகம் சுயமரியாதை இயக்கம் என்கிற பெயரில் தான் இயங்கியது. ஆனா இன்னைக்கு பாருங்க, உதயநிதி ஒரு 45 வயது ஒருவரோட காலில 75 வயது சட்டமன்ற உறுப்பினர் வேடசுந்தர் சட்டமன்ற உறுப்பினர் கால் விழுகிறார். இன்னும் பாத்தீங்கன்னா பல பேருக்கு கால் விழுகிறாங்க. இப்ப இவர்கள் அடிமை என்று பேசுவது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை தான் பாக்குறாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்திலேயே கொத்தடிமை நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி திரு வி.பி. ராஜன் பெருமையா சொன்னார். அப்போ இவர்கள் திரும்ப திரும்ப தான் தேடி பிறகு நம்பாங்கிற மாதிரி மற்றவர்களை நோக்கி நோக்கி இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துற நோக்கம் பாருங்க. அதுதான் காரணம். நான் இதுக்கு மேல போக விரும்பலைங்க. ரெண்டாவது, நம்முடைய சகோதரர் சைதை சாலி சொல்லும் போது திரு விஜய் அவர்களை கடந்த காலம் இப்படி பேசினாங்க, இப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னு சொன்னார். திரு விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு மோசமா 2011 தேர்தலில் திரு வடிவேல் அவர்களை வைத்துக் கொண்டு, ஐயா கலைஞர் அவர்களை வைத்துக் கொண்டு வடிவேல் பேசினார். என்னென்ன வார்த்தை கொச்சைப்படுத்தினீங்க. இன்னும் சொல்ல போனா கூட்டணிக்கு வரவில்லை என்ற காரணத்துக்காக அவர் மிக மோசமாக அச்சிக்கப்பட்டார். அவரும் பதிலுக்கு நிறைய சொன்னார். அதே மாதிரி நீங்க காங்கிரஸ் சொன்னாரு, நீங்க கொள்கை எல்லாம் போச்சு, அதிமுக சேர்ந்த தவறுகள் நிறைய சொன்னார். காங்கிரஸ் கட்சி எதிர்த்துதான் திமுக உருவாச்சு. அந்த திமுகவை கடைசி காலம் வரை அண்ணா எதிர்த்தார். காங்கிரஸ் அழிச்சதே திமுக தான். அந்த திமுக எப்படி காங்கிரஸ் சேர்ந்ததுங்க? எங்க கொள்கையில் சேர்ந்தீங்க? இப்போ 99 தேர்தலும் 2001 தேர்தலும் திமுக பிஜேபி எப்படி சேர்ந்தது? அதாவது கொள்கை சித்தாந்தத்தோடு திமுக இருக்குமே, ஆனால் சேர்ந்தே கூடாது. அந்த கேள்வி பொருந்தும் இல்லையா? அதாவது இதுதான் மனோகர் பாஜான் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் எதிரி யார் என்பதை யூகித்து அதற்கு எதிராக கட்டமைக்கப்படுகிற அணிதான் கூட்டணி ஒழிய நீங்க உடனே கூட்டணி வச்சா கொள்கையில சித்தாந்தம் எல்லாம் கரைஞ்சு போச்சு மாறி போச்சுன்னு சொல்றீங்க பாருங்க. இது திமுக பொறுத்தாதான். காங்கிரஸ் கொள்கை என்ன, திமுக கொள்கை என்ன சார்? ஒரே கொள்கையா? ஒரு 10 வேலை சொல்லிருக்கலாம். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் பொருந்தவே பொருந்தாது. உண்மையை சொன்னால் இந்திய எதிர்ப்பு. ஆனால் இப்ப எதிர்ப்பு நமக்கு மொத்தமாக ஒருவரை எதிர்க்க வேண்டும் அல்லது நமக்கு இங்க இருக்கக்கூடிய சில விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அந்த கூட்டணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க நான் சொல்றது 18 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சியில் இருந்தீங்க. நீங்க இன்றைக்கு குற்றச்சாட்டுகிற எல்லாவற்றையும் அன்னைக்கு நிறைவேற்றினீங்களா? நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல துறைகளை பற்றீங்களோ ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க உரிமைகள் மீட்க என்ன பண்ணுனீங்க? இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எதுவுமே செய்யாம இப்ப எப்படி பண்ணுவீங்க? அதிகாரத்தை கை வச்சிருக்கும் போது பேசாம இருந்தோட்டு அதிகாரம் இல்லாத போது பேசி சொன்னா யாரை ஏமாத்துறீங்க? அப்போ உங்க நோக்கம் என்னன்னு சொன்னா எப்படியாவது திரும்ப திரும்ப பிஜேபி பேசிக்கொண்டே வந்தால் சிறுபான்மை வாக்குகளை ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து பெற்றுக்கொண்டே வரலாம்ங்கிற எண்ணம் இருந்தது. இப்ப விஜய் வந்துவிட்ட பிறகு கொஞ்சம் கலக்கம் ஆயிடுதுங்க. இப்போ 14 கட்சியோடு திமுக நிக்குது. தனித்து அதிமுக நிற்கும்னு சொல்லி எப்படி திமுக விரும்பலாங்க? அப்போ பலமான எதிரியா இருக்கிற திமுக வீழ்த்தவருக்கு அதிமுக தலைமையில பலமான அணி அமைக்க வேண்டும். இதுதான் எதிர்பார்ப்பு. அப்போ இப்படி அமைப்பதற்கான முயற்சியை அதிமுக செய்தால் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் தங்களுக்கு ஆபத்து என்று கருதி சேராமல் இருக்க என்னென்ன முயற்சியோ அத்தனை சூழ்ச்சியும் திமுக செய்ய துவங்கிறது. அதனால விஜய் மீது குற்றச்சாட்டு, பிஜேபி பத்தி பேச்சு, அதிமுக பேச்சு, இப்படி பேசிட்டே வர்றாங்க. அப்போ திமுகவுடைய கடந்த கால சூழ்ச்சி எல்லாம் உணர்ந்து கொண்ட கட்சி தான் அதிமுக. 54வது ஆண்டில் இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறது. எனவே எந்த சூழ்ச்சியை ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நம்முடைய சாதிக்கா சொல்றேன், அவர் செய்ய முடியாத அந்த சாதனையை கூட ஸ்டாலின் செய்வார்னு சொன்னா அது சம்பக்தா. கருணாநிதி ஐயாவிலே சந்திச்ச அதிமுக இவர்களை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க. மிக எளிதாக 26இல் அதிமுக வெல்லும், திமுக இதோடு வீழும். இல்ல சைதை சாதிக்கு அழகா பேசக்கூடிய பாராட்டுகிறேன். அப்புறம் 98ல ஆட்சியை கலைச்சது அதிமுக மறுக்கல. ஏன் கலைச்சிங்க? 99ல இல்ல முடிச்சு 99ல பிஜேபி அணி சேர்ந்த போது இந்த மாதிரி சொல்லல. முரசொலி காட்டுற பாருங்க. கருணாநிதி ஐயாவிடம் கேட்ட போது அவர் சொன்ன பதிலீங்களா, ஜெயலலிதா என்ன நிலைப்பாடுகிறாரோ அதை நேரடியாக எடுப்பேன்னு சொன்னார். ஜெயலலிதா மூணு பேர் கையெழுத்து போட்ட நம்ம அன்வர் பாஷான சீனியர் இருக்கிற அவர் தெரியும். குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அமைப்பாளராக இருந்து அந்த கூட்டணி நடைபெற்றது. கோவை ராமநாதன் அவர்கள் பண்டாரம் பிரதேசில் பேசிய போது உட்காரியான்னு சொல்லி அமர வச்சா கலைஞர் தான். எனவே நீங்க அன்றைக்கு அணி சேர்ந்தது அம்மா எதிர்க்க ஒழிய கொள்கை சித்தாந்தம் எல்லாம் கிடையாது. எந்த ஒப்பந்தம் அன்றைக்கு போடல. வெற்றி பெற்ற பிறகுதான் அந்த மாதிரி போட்டீங்க. இல்ல உங்களுக்கு தெரியல, படிங்க, படிச்சு தெரிஞ்சு படிச்சு சொல்றேன். முரசொலியிலையும் படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. நான் முரசொலி படிச்சுதான் சொல்றேன் நான்.